ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் டீஃபோ இவரோட பயோகிராஃபி அண்ட் ஃபுல் எஸ்ஸே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ரிச்சர்ட் பிரின்ஸ்லி ஷெரிடன் பற்றி பார்த்துருந்தோம். அவர் ஒரு ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். அவர் ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் ஏஜை சேர்ந்தவர் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இவர் நாவலிஸ்ட், டேனியல் டீஃபோன்றவர் நாவலிஸ்ட். ஸோ இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் அண்ட் அவரோட லைஃப் எஜுகேஷன், அவரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் வரைக்கும், இன்ட்ரடக்ஷன் டு கன்க்ளூஷன் வரைக்கும் ஒரு ஃபுல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு எஸ்ஸே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். Daniel Defoe was the most resourceful among the realistic storytellers of the earliest period of English fiction. He wrote great felicity and effect on variety of subjects. His first known pamphlet was written in verse. He knew the taste of reading public. He had only to drop the framework of history to develop the form of prose fiction. He presented stories with great inventive power and imagination. ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் டீஃபோ ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ரொம்ப திறமை வாய்ந்த, நமக்கு நிறைய சப்ளைஸ், நிறைய விஷயங்கள், சோர்ஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் ஸ்டோரி டெல்லர். நிஜமாக ட்ரூவாக நடந்த ஒரு விஷயத்தை அவர் கதையில் ஒரு சில இமேஜினேஷன்ஸ், ஒரு சில ஸ்டோரிஸில் ஆட் பண்ணி நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறவர். ரொம்ப ரியலிஸ்டிக் ஸ்டோரியை நமக்கு சொல்லக்கூடியது. இங்கிலீஷ் ஃபிக்ஷனில் இயர்லியஸ்ட் பீரியடில் இவர் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டேனியல் டீஃபோ. அண்ட் இவர் அவரோட ஒர்க் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், நிறைய சப்ஜெக்ட்ஸில் அவர் நிறைய ஜானரில் ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் கிரேட் ஃபெலிசிட்டி, அவருடைய ஒர்க் ஃபுல்லாகவே ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய்னஸ் நமக்கு கொடுக்கும் அப்படின்றாங்க. அண்ட் அவர் ஃபஸ்ட்டு எழுதின ஒரு பேம்ப்ளெட்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது ஒரு ஷீட், ஃபோல்டட் ஷீட்டில் என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ ஃபுல், இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ ஸ்கூலில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்களே, இதுமாதிரி இந்த ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன பேம்ப்ளெட் மாதிரி அடித்து எல்லா இடத்துக்கும் கொடுப்பாங்க, என்னென்ன இருக்குது அங்கே ஸ்கூல்லன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெகக்கடைக்கு தான் அதிகமாக இந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ்லாம் அடித்து எல்லா ஊராக போய் எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஷீட் பார்த்தா தெரியும், அதில் எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் ஸ்டார்டிங்கில் பேம்ப்ளெட்ஸ் எழுதியிருக்கார். பேம்ப்ளெட்ஸில் வேறு ஏதாவது ஒர்க் மாதிரி எழுதியிருக்கார். இவர் ரிட்டன் இன் வேர்ஸில் எழுதியிருக்கார். வேர்ஸ் அப்படின்னா போய்ட்ரி ஃபார்மேட்டில் ரைட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருக்கு நல்லாவே தெரியும் பப்ளிக்கோட அவங்களோட டேஸ்ட் என்ன, அவங்க எப்படி எழுதுனா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் எல்லாமே ஒர்க்லாம் பப்ளிஷ் பண்ணுவார். அண்ட் இவர் ஒரு நியூ ஹிஸ்ட்ரியே ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு டெவலப் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க, ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் ப்ரோஸ் ஃபிக்ஷனு. அண்டு நிறைய ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது நிறைய இன்வென்டிவ் பவர், இமேஜினேஷன், நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அவருடைய அந்த ரியலிஸ்டிக் ஸ்டோரியை அவ்வளோ எக்ஸலண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். The period of neoclassicism in England comes under three periods: the Restoration, the Augustan and Transition. Defoe belongs to Augustan age. Augustan age was qualified by power of expression, lucidity and precision. ஓகே, ஆக்சுவலாக அந்த டைமில் இருந்த நியோ கிளாசிசம் அப்படின்ற ஒரு மூமெண்ட் தான் அது. அந்த டைமில் இருந்த ஒரு மூமெண்ட், நியோ கிளாசிசம் அப்படின்றது வெஸ்டர்ன் கல்ச்சுரல் மூமெண்ட். அதாவது அந்த டைமில் அந்த கிளாசிக்கல் பீரியடு, கிளாசிக்கல் ஏஜில் இருந்த அந்த டைமில் இருந்த ஆர்ட்டு, கல்ச்சரு, லிட்ரேச்சர், பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே மறுபடியும் கொண்டு வர்றது. ஸோ அதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது இங்கிலாண்டில் 3 பீரியடாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரெஸ்டோரேஷன், ஒன்று அகஸ்டன் ஏஜ் அண்ட் நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ஏஜ். டீஃபோ எந்த ஏஜை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா இந்த அகஸ்டன் ஏஜ் அப்படின்ற அந்த ஏஜை சேர்ந்தவர். ஸோ அகஸ்டன் ஏஜ் அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், ஒரு ஆஸ் ஆக்டர் ரைட்டராக இருக்கும்போது அதில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஒர்க்லேயும் இருக்கும், அந்த டைமில் இருக்க பீப்புள்ஸே எப்படி இருப்பாங்க என்ற மாதிரி அந்த ஒர்க் எப்படி இருக்குன்றத சொல்கிறாங்க. பவர் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற எல்லா விஷயமும் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் லுசிடிட்டி, கிளாரிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், இன்டெலிஜிபிலிட்டி இருக்கும். அண்ட் ப்ரிசிஷன்,
அவங்க கொடுக்குற விஷயத்த ரொம்ப கிளியராகவும் எக்ஸாக்டாகவும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ்ன்னு அந்த டைமில் அந்த ஏஜுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேனியல் டிஃபோவோட லைஃப் அண்ட் எஜுகேஷன் பார்ப்போம். ஹி வாஸ் பார்ன் இன் லண்டன் 1659. His father James Defoe was a city businessman and member of a butcher's company. When he was a boy, he was sent to school, but he was not successful in school. He started business, but he failed in business. He was interested in politics and religious. He supported to Whig party. Later, he started writing journals, and thus he became a journalist. He was the author of Robinson Crusoe. He, along with Samuel Richardson, was considered the founder of English novel. He wrote around 200 essays in addition to nearly 2000 short essays in periodical publications. His works can be divided into two groups as political writing and fictional writing. ஓகே, இவரோட லைஃப் அண்ட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இவர் லண்டனில் 1659 பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஃபோ. அவர் வந்து ஒரு சிட்டி பிஸ்னஸ் மேனாகவும் இருந்திருக்காரு அண்ட் பச்சர்ஸ் கம்பெனியோட ஒன் ஆஃப் த மெம்பராகவும் இருந்திருக்காரு. பச்சர் அப்படின்னாலே எ பர்சன் ஹூ செல்ஸ் மீட் விற்கிறவங்கள தான் பச்சர் சொல்லுவாங்க. அண்ட் இவர் வந்து ஒரு பாயாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது இவர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. பட் இவருக்கு அந்தளவுக்கு அந்த ஸ்கூலிங் நிறைய பேர் ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் படிச்சிருக்க மாட்டாங்க, காலேஜ் படிச்சிருக்க மாட்டாங்க, பட் நிறைய ஒர்க் எழுதியிருப்பாங்க. அதாவது வீட்டிலே வந்து செல்ஃபாக அவங்க படிக்கிறது, அவங்க பேரண்ட்ஸ் ரைட்டராக இருந்திருப்பாங்க அண்டு செல்ஃப் ஸ்டடி இந்த மாதிரியே வந்து அவங்கள பயங்கரமாக வளர்த்துருந்துருப்பாங்க. பட் ஸ்கூலிங்லலாம் இவங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காரு. அண்ட் இவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதுவும் வந்து ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கு. இவருக்கு அப்போலேருந்து என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ், ரிலீஜியஸ் ரெண்டுத்துலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இவர் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால இவர் வந்து டூ பார்ட்டிஸ் இருந்துச்சு இல்லையா அந்த டைமில், டோரி பார்ட்டி, விக் பார்ட்டி. அதில் வந்து இவர் வந்து விக் பார்ட்டியை ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் லேட்டராக என்ன பண்ணியிருக்காரு, ஜேர்னல்ஸ்லலாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அண்ட் ஹி பிகேம் எ ஜேர்னலிஸ்டாகவும் மாறுறாரு. அண்ட் இவர் எழுதுனதுலே ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபின்சன் குரூசோ அப்படின்ற ஒர்க் தான். அண்ட் இவர் வந்து சாமுவல் ரிச்சர்ட்சன் அப்படின்ற அவரும் அனதர் கிரேட் ரைட்டர். இவர் கூட சேர்ந்து அந்த இங்கிலீஷ் நாவல்ஸை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. தே பிகம் கால்ட் அஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து 200 எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு, கூட 2000 ஷார்ட் எஸ்ஸேஸும் எழுதியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் பப்ளிகேஷன்ஸ். இந்த நியூஸ் பேப்பர் கூடவே வந்து இப்போ வீக்லி ட்வைஸ் இல்லை ஒன்ஸ் வந்து கூட ஒரு புக் இதழ் வரும் இல்லையா, தமிழ் நியூஸ் பேப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன புக் அது கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி பீரியாடிக்கல் பப்ளிகேஷன்ஸ்க்கு நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு இவர். இவரோட ஒர்க்கு வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பொலிட்டிக்கல் ரைட்டிங், ஒன்று வந்து ஃபிக்ஷன் ரைட்டிங் அப்படின்னு 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. இந்த 2 விதத்தையும் தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ரைட்டிங் இவர் என்ன எழுதியிருக்காருன்றதை பார்ப்போம். His political writing. Defoe wrote political essays and pamphlets. He wrote journals, the review. He wrote pamphlet and the shortest essay with the dissenters. He was interested in political and he wrote his political pamphlets were in rough and vigorous verse. His writing was vigorous, sharp, and a good power of irony and criticism. His most remarkable achievement was a periodical, a review of the affairs of France and of Europe, written in 1704 till 1713. In 1720 to 1721, he wrote The Director. In 1715, he wrote Nathaniel Mist. ஓகே, இது எல்லாமே மோஸ்ட்லி இந்த பொலிட்டிக்கல் ரைட்டிங்ஸ் அப்படின்னாலே வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்டிங்ஸ் நிறையா இருக்கும். இவர் ஜேர்னலிஸ்ட்டாக அந்த டைமில் நிறைய பேரை பற்றி நிறைய பொலிட்டிக்கல் ரைட்டிங்ஸ் வந்து நிறைய எழுதிய நிறைய நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் வந்து இதில் பார்க்குறோம் நம்ம. டிஃபோ வந்து பொலிட்டிக்கல் எஸ்ஸேஸ் அண்ட் பேம்ப்ளெட்ஸ் நிறையவே எழுதியிருக்காரு. இவர் எழுதின ஜேர்னல் எந்த பேர் கீழே எந்த ஒரு நேம் வச்சு தானே எழுதுவாங்க. ரிவ்யூ அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து இவர் நிறைய ஜேர்னல்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் இவர் பேம்ப்ளெட் அண்ட் ஷார்ட் எஸ்ஸேஸ் ரெண்டுமே எழுதியிருக்காரு. அலாங் வித் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா பியூரிட்டன்ஸ், டிசென்டர்ஸ் அப்படின்னா பியூரிட்டன்ஸ் கூட சேர்ந்து நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட், நம்மளுக்கு ஆரம்பத்திலே தெரியும் இவர் பாலிடிக்ஸ்க்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் பற்றியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. இவர் அது மாதிரி பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அதோட ஸ்டைல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பொலிட்டிக்கல் அப்படின்னும் போது நம்ம நடக்கிற விஷயங்களை தான் எழுத முடியும், அதை பாலிஷ்டாக நம்ம சொல்ல முடியாது, இப்படின்னா இதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரஃப்பாகவும் விகரஸாகவும் இருக்கும் அவரோட ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. விகரஸ் அப்படின்றது ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக ஃபுல் ஆஃப் எனர்ஜியாக சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட ரைட்டிங்கும் அப்படி தான் இருக்கும், விகரஸாகவும் ஷார்ப்பாகவும் அண்ட் குட் பவர் ஆஃப் ஐரணி. அதாவது ஐரனின்றது இஸ் ஆப்போசிட் டு லிட்ரல் மீனிங்க்கு ஒரு ஆப்போசிட்டாக வந்து எழுதுகிற ஒரு விஷயம், நேர் எதிர்பொருள் தரக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுதுறது, கிரிட்டிசிசம் பண்ணுறது. ஸோ கிரிட்டிசிசம்னாலே தெரியும் இட் வாஸ் ஆக்ட் ஆஃப் டிஸ்கிரைபிங் குட் அண்ட் பேட் திங், ரெண்டு விஷயமே நம்ம ஒருத்தவங்களை பற்றி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரைட்டிங்னால இப்படி தான் இருக்கும், நம்ம கெட்டதும் சொல்லுவோம், அட் த சேம் டைம் நல்ல விஷயங்களையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இவரோட மோஸ்ட் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட், ரொம்ப கிரேட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஒன் ஆஃப் த பீரியாடிக்கல் பற்றி சொல்கிறாங்க, ரிவ்யூ ஆஃப் த அஃபேர்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் ஆஃப் யூரோப். ஸோ இந்த ஒரு நியூஸ் பேப்பருக்கு இது ஒன்று எழுதியிருக்காரு, இது ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு. அண்ட் ஆஃப்டர் த டேரக்டர் நெத்தனியல் மிஸ்ட் அப்படின்னு 2 நியூஸ் பேப்பருக்காக எழுதின ஒர்க் தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இது எல்லாமே அவரோட பொலிட்டிக்கல் ரைட்டிங். நெக்ஸ்ட் அவரோட ரெண்டாவதான ஒரு டைப் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனல் ரைட்டிங், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Defoe wrote most famous novel Robinson Crusoe. He was one of the first writer stories about believable characters in realistic situations using simple prose. He wrote fiction in prose form that make him a pioneer in fiction writing. He wrote first-person narration. He was also a traveler and he expressed his experience in travels in the fiction. ஓகே, ஒரு புது விதமான ஒரு ஜேர்னர், அதாவது ஃபிக்ஷன் ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் கொண்டு வந்தது இவர் தான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்படி ஒரு நியூ ஃபார்மேட்டை வந்து கொண்டு வந்ததில் ஒரு முன்னோடியாக இவர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் நாவல் தான் இந்த ராபின்சன் க்ரூசோ அப்படின்றது. இது வந்து ஏன் இந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இவர் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இவர் ட்ரூ ஸ்டோரிஸ் எழுதுகிறவர். இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரியை வந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்ட ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது மாதிரி நிஜமாவே ராபின்சன் க்ரூசோன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரோட சாகசங்கள், அவர் எந்த மாதிரியான கடல் பயணங்கள் வாயேஜஸ்லாம் மேற்கொண்டார், இந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்கிறது தான். அது அப்படியே வந்து ஒரு சில பட்டிட்டிங்கரிங் வேலைலாம் பார்த்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றி இவர் வந்து இந்த ராபின்சன் க்ரூசோன்னு சொல்லி இந்த பப்ளிஷ் பண்ணியிருக்கார். ஸோ ரியலிஸ்டிக்கான ஒரு சிச்சுவேஷன், ரியலிஸ்டிக் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கார் இல்லையா. ஸோ இதனால் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட் பர்சன் நரேஷனில் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் பர்சன் நரேஷன் அப்படின்றது இப்போ யாரை நோக்கி அந்த ஸ்டோரி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கோ, அதாவது இப்போ ஹீரோனா ஹீரோ சார்ந்து தான் அந்த ஸ்டோரி போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஹீரோவே நமக்கு அந்த கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ ராபின்சன் க்ரூசோனா அவரே நமக்கு அந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அவரே நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட டேனியல் டீஃபோவே வந்து ஒரு ட்ராவலர் தான். அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ட்ராவலில் இருந்ததையும் வந்து அவர் ஃபிக்ஷனில் நிறைய ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராபின்சன் க்ரூசோ அவர் எழுதின அந்த ஒர்க்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சம்மிங் அப் மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓவரால் அந்த ஓவரால் ஸ்டோரியே வந்து ஷார்ட்டாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 2 மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து 1719 ரைட் பண்ணியிருக்காரு. It was the first great novel in English in 1719. In the fiction, the hero Robinson Crusoe dreams of going on sea voyages, he ignores his parents' advice and runs away with his friend to London. His ship was forced to land at Yarmouth. His friend leaves him now and Crusoe does not want to get back home. He takes one more journey to an uninhabited land. There he sees black people living there. Soon he was taken by captain to another land and then he changes his character. He became a slave trader. He manages to survive with plantations and earn handsome money in the island. At last 35 years he come back to England. He get married and becomes a father of 3 children. But his wife dies. He wants to go for a voyage again. Thus the story of Robinson Crusoe is a comment both on the human need for civilized society and the powerful necessity for individual freedom. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஃபுல் ஸ்டோரியுமே வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. நான் இதை என்னன்றதை ஷார்ட்டாக தமிழில் சொல்கிறேன் பாருங்கள்.
இது வந்து இவரோட கிரேட் ஒர்க் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1719 எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கதையோட ஹீரோவே ராபின்சன் க்ரூசோ அப்படின்றது. அவருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ரொம்ப பெரிய கனவு இருந்திருக்கு. அதாவது சி வாயேஜ் போகணும், கடலில் வந்து கப்பலில் போட்டில் வந்து பயணம் பண்ணி நிறைய வாயேஜஸ் போகணும் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு ஆசை. இவர் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களோட எதிர்ப்பையும் மீறி வந்து அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து லண்டனுக்கு ஓடி போயிடுறாரு. ஓகேவா, அங்கே போய் ஒரு ஷிப்பில் ஏறி போகிறாரு. அந்த ஷிப் என்ன ஆயிடுதுன்னா, எதிர்பாராத விதமாக வந்து ஒரு யார்மவுத் அப்படின்ற ஒரு லேண்டில் வந்து லேண்ட் ஆகிடுது. அங்கே வந்து அவர் ஃப்ரெண்டும் அந்த டைமில் வந்து அவரை விட்டுட்டு போயிடுறாரு. மீன்ஸ் ஈவன் அவர் இறந்து கூட போயிடலாம். அந்த ஸ்டோரி ஃபுல்லாக படித்தா நமக்கு தெரியும். அவரை விட்டுட்டு போனதுனால குரூசோவால் வந்து திரும்ப அவர் வீட்டுக்கும் போக முடியல. அதனால இன்னொரு ஜேர்னி எடுக்கலான்னு அங்கேயே வந்து ஒன் மோர் ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு அன்இன்ஹாபிட்டட் லேண்டுக்கு வந்து போய் சேர்றாரு. அங்கே வந்து ஃபுல்லாகவே பிளாக் பீப்புள்ஸ், அதாவது ஃபுல்லாகவே பிளாக் பீப்புள்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு சிவிலைஸ்டு பீப்புள்ஸ் கிடையாது. எதுவுமே தெரியாமல் ஒரு மாதிரி காட்டு பேராண்டித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தான் அங்கே இருக்காங்க. அண்டு ஒரு கேப்டனோட ஹெல்ப் மூலிமா ஒரு அனதர் லேண்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது. அங்கே வந்து ஒரு ஸ்லேவ் ட்ரேடராக மாறுறாரு. அங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு அடிமை வியாபாரியாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவரால் திரும்ப வீட்டுக்கும் போக முடியல, இவர்கிட்ட காசும் இல்லை, எதுவுமே கிடையாது, வேறு ஒரு ஷிப்லேயும் வந்து போக முடியல. இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கார். இந்த இடத்துல வேலை செஞ்சு நிறைய இந்த விவசாயம் இதெல்லாம் பார்த்து கையில் ஓரளவுக்கு மணி வந்து சேர்த்து வச்சுருக்காரோ. அது வந்து ஒரு ஐலாண்ட் தான், அந்த ஐலாண்டில் தான் வேலை செய்கிறாரு. அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா இவருக்கு 35 இயர்ஸ் இருக்கும்போது திரும்ப அவருக்கு இங்கிலாந்துக்கு வர ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஒரு கேப்டன் மூலிமா, ஹெல்ப் மூலிமா. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அண்ட் 3 குழந்தைங்களுக்கு அப்பாவும் ஆகுறாரு. அண்டு திடீர்னு எதிர்பாராத விதமாக அவங்க ஒய்ஃப் இறந்து போனதுனால சரி இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அகெயின் மறுபடியும் வாயேஜஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஓகேவா. ஸோ இந்த ஸ்டோரி மூலிமா வந்து 2 விஷயத்த சொல்கிறாங்கன்றாங்க. அதாவது ஒரு ஹியூமனோட தேவை என்ன, ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிற ஒரு விஷயம். நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த இடத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். அண்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து யாரும் அவனை பிடிச்சோ இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவனுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஒரு பவர்ஃபுல் அவனுக்கான அந்த நெசசிட்டி வந்து சொல்கிற மாதிரி இந்த ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி வந்து இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. இந்த 2 விஷயத்தையும் வந்து சொல்லுது. இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இவரோட ஸ்டைல் அண்ட் தீம் பாருங்கள். ஹிஸ் ஃபிக்ஷன்ஸ் ரிஃப்ளெக்ட் டு ஸ்பீட் வித் விகோரஸ் அண்ட் அக்யூட் ஸ்டைல். His style was not published but it was vigorous style, colloquial vocabulary. His plot was well constructed in Rexona. His journalistic skill, compassion, curiosity, observation, care for unionism and the middle class, love of liberty make him a successful great writer. ஓகே, இவரோட ஸ்டைல் அண்ட் தீம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த விகாரஸ், அதாவது ஸ்ட்ராங்காக ஃபுல் ஆஃப் எனர்ஜியாக இருக்கும் அவரோட ஒர்க், அவரோட ஸ்டைலுமே அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அக்யூட் ஸ்டைல்ன்றது ரொம்ப சீரியஸாகவும் அட் த சேம் டைம் வெரி கிரேட் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட ஸ்டைல்லாம் வந்து வாஸ் நாட் பப்ளிஷ் பண்ண படலை, பட் அது வந்து விகாரஸ் ஸ்டைலாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவரோட வொக்காபுலரி, அவர் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்ரிடே லாங்குவேஜ் எப்படி இருக்கும், ஒரு பேச்சு மொழி, ஒரு யூஸ்ட் இன் ஸ்போக்கன் கான்வர்சேஷனில் எப்படி நம்ம பேசுவோமோ ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அவரோட வொக்காபுலரி, யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் இவரோட பிளாட் வந்து வெல் கன்ஸ்ட்ரக்டட், அவரோட பிளாட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ரொக்ஸானா அப்படின்ற இந்த ஒர்க் தான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இவருடைய ஜேர்னலிஸ்டிக், அவர் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்ததுனால அந்த ஸ்கில் எல்லாமே ஒரு ரைட்டிங்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஸ்கில், அவரோட கம்பேஷன், அவரோட கியூரியாசிட்டி, அப்சர்வேஷன், அவர் ட்ராவலராக இருந்து நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி ஃபிக்ஷனல் ரைட்டிங்க்கு அதுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் கேர் ஃபார் யூனியனிசம் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளோட லவ் ஆஃப் லிபர்ட்டி, அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற விஷயம், இது எல்லாமே அவரோட ஒர்க்கில் ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ இந்த எல்லா விஷயமும் தான் அவரோட இட் மேக்ஸ் ஹிம் சக்ஸஸ்ஃபுல் கிரேட் ரைட்டராகவும் மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அட் லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். Defoe's importance in the history of English novel is that he rejected the fantastic conventions of romance and adopted the manner and the tone of actual biography and came very near to genuine novel. He was a earlier pathfinder in the annals of English fiction.
ஓகே, கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபோ வந்து he was one of the important in the ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் நாவல். இவர் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாக எல்லோரும் எழுதக்கூடிய மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான விஷயம், ரொமான்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிர்த்துட்டு, அதாவது அவர் என்ன மாதிரியான மேனர் அண்ட் டோன் ஆஃப் ஆக்சுவல் பயோகிராஃபி, இப்போ நார்மலாக ரியலிஸ்டிக்காக இருக்கிற பர்சன்ஸோட பயோகிராஃபி, அவங்களுடைய ஜென்யூனான ரியல் அண்ட் ட்ரூ நாவல்ஸ் தான் வந்து இவர் எழுதிட்டு இருந்திருக்காரு. ஒரு ட்ரூ இன்ஸ்பயர்டு ஸ்டோரிஸ் தான் இவர் அதிகமாக எழுதியிருக்காருன்றத சொல்கிறாங்க. இவர் எல்லார மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இவர் தான் வந்து இங்கிலீஷ் ஃபிக்ஷன், இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் ஃபிக்ஷனில் ஒரு ஒரு புது வழியை ஆரம்பத்தில் ஒரு இயர்லியஸ்ட் பாத் ஃபைண்டராக நமக்கு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு ரைட்டரும் நம்ம படிக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ஒரு புது பாத் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரைட்டரும் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இவரை பொறுத்த வரைக்குமே ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டோரி டெல்லர், அவரோட நாவல்ஸும் அப்படி தான் இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் டேனியல் டிஃபோஸ் ஃபுல் பயோகிராஃபி, அவரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் பார்த்தோம், அவர் ஜேர்னலிஸ்ட்டாக அந்த அப்போ எழுதின ஒர்க்ஸ் பார்த்தோம், லைஃப் அண்ட் எஜுகேஷன் பார்த்தோம். ஸோ ஓவராலாக அவரை பற்றின எல்லா விஷயமும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதான் வந்து டேனியல் டிஃபோவோட பயோகிராஃபி இன் ஷார்ட் எஸ்ஸே. ஸோ இதில் எல்லா விஷயமும் அடங்கணும். உங்களுக்கு இன்னும் இது ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எஸ்ஸே எழுதுறீங்க 10 மார்க் அப்படின்னா அது ஒரு 6 பேஜஸ் போகிற அளவுக்கு இருக்கணும். இதில் நெருக்கி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஃப்ரீயாக கொஞ்சம் லைன் கேப் விட்டு எழுதும்போது உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக 6 பேஜஸ் வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.